நாட்டு கொத்தமல்லி இல்லாமல் இந்த விதை பாக்கெட்டோடு வந்தது. ஸோ இதை அப்படியே போட்டு பார்த்தேன். ஒரு தடவை எனக்கு வரவே இல்லை. ஸோ அப்புறம் இது கொஞ்சம் தட்டி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு அதை நல்லா தட்டி எடுத்து அதையும் ஒரு க்ரோ பேக்கில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த தடவையாவது கொத்தமல்லி வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது கொத்தமல்லி இலை. அது எப்போதும் போய் வாங்கி நம்ம வச்சா கூட நமக்கு அது எப்படினாலும் எப்படி நம்ம இது பண்ணாலும் அது அழிய தான் செஞ்சிருது கொஞ்ச நாளில். ஸோ வீட்டிலே கொத்தமல்லி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக இதை பண்ணுறேன். அடுத்தது இந்த வீட்டு தோட்டத்தில் உள்ள இந்த ரோஜா செடி பாருங்கள். இது நல்லா அழகாக பூத்துருக்கு. இதில் பூத்த ஒரு ரோஜா பூ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நான் டெய்லி ஃப்ரிட்ஜில் வச்சு ஆஃபீஸ்க்கு வச்சுட்டு போனேன். எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க. இந்த தடவையும் நல்ல ஒரு 2 பூ பூத்துருக்கு. பார்க்கலாம் இது எத்தனை நாளைக்கு வைக்க முடியுதுன்னு. அடுத்து